வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ ராகுல் காந்தி டெல்லியில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்றது நம்ம நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுக்கடுக்காக பிஜேபி மேலேயும் எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் பல ஆதாரங்களை அந்த ப்ரெஸ் மீட்டில் காட்டியிருந்தார். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் பேசவும் செஞ்சிருந்தார். அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்படி என்னப்பா அவர் பேசியிருந்தார், என்ன மாதிரி ஆதாரங்கள்லாம் காட்டியிருந்தாரு, அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. ராகுல் காந்தி அவர்கள் ரீசெண்டாக டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். எல்லாத்தையுமே ஆதாரங்களோடு பேசியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்றது, பிஜேபியோட ஆட்சி அப்படின்றது ஒரு ஸ்கேம் மூலியமாக தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு ஸ்கேமை தான் இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணியிருக்கு நாடு முழுக்க. ஏன்னா தொடர்ந்து எப்படி பிஜேபியை ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல விஷயங்கள் மக்களுக்கு அவங்க மேல அதிருப்தி இருக்கு. அப்படின்றப்ப எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே எப்படி அவங்களால அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்க முடியுது? சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்துலலாம் காங்கிரஸ் தோத்து போகுது அப்படின்றத எப்படி ஆனா கருத்து கணிப்பு எடுத்து பார்க்கும் போது அந்த இடத்துல காங்கிரஸ் தான் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் அந்த இடத்துல தோல்வி அடையுது. அப்படின்றத ரொம்பவே அனலைஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் மகாராஷ்டிராவோட தேர்தலா இருக்கட்டும், கர்நாடகா எலெக்ஷனா இருக்கட்டும், 2026 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தி ஒரு டீம் அமைக்கிறாரு. 6 மாசமா அந்த ஒரு டீம் அப்படின்றது 40 பேர் இருக்கக்கூடிய அந்த டீம் ரொம்பவே மேனுவலா ஒவ்வொரு விஷயங்களையுமே அனலைஸ் பண்றாங்க. அப்படி அவர் திரட்டின ஆதாரங்கள் அப்படின்றது போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஓட்டர்ஸ், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனாலதான் ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்கு. நம்ம நிறைய இந்த ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல நம்ம இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்போம். வழக்கமா ஓட்டு பதிவு நடக்கக்கூடிய பெர்சன்டேஜை விட ரீசெண்டா நடந்த எல்லா எலெக்ஷன்லயுமே ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கும். இது நம்ம மக்கள்லாம் ஓட்டு போடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு தேர்வு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா அதுதாங்க இல்லை. இந்த ஒரு விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நாடு முழுக்க இந்த ஒரு ஸ்கேம் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையுமே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு நாடு முழுக்க யாராலையுமே குறுகிய காலத்தில் அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்றாரு ராகுல் காந்தி அவர்கள், பெங்களூரோட மத்திய தொகுதியில் அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க காங்கிரஸ். ஸோ அந்த மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா அப்படின்ற அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸோட லிஸ்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னா பேப்பரா எடுக்கிறாங்க. அப்படி அவங்க எடுத்த அந்த ஓட்டர் லிஸ்டோட பேப்பர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 7 அடிக்கு வந்தது அப்படின்றதையுமே ஒரு போட்டோ மூலியமா அந்த ஒரு பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பேப்பர்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்டையுமே மேனுவலா ஒன்னு பாதி ஒன்னா அங்க இருக்கக்கூடிய 40 நபர்களுமே 6 மாசமா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஒன்னா அவங்களே மேனுவலா அனலைஸ் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கூட நடக்குமா? நம்ம படத்துல ஒரு ஓட்டை மாத்தி போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக என்னோட ஓட்டு அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் பார்த்துருப்போம். இல்லை ஓட்டிங்ல அந்த எலக்ட்ரானிக் மிஷின்ஸ்ல ஸ்கேம் நடந்து அப்படி பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஓட்டிங்லேயே இப்படி ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்கேம்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ராகுல் காந்தி இந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு ஓட்டிங் ஸ்கேம் அப்படின்றது 5 விதமா நடந்திருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க அனலைஸ் பண்ண அந்த மகாதேவபுரா அந்த ஒரு பகுதியில் பிஜேபி 1,14,000 வாக்குகள் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெற்று தான் வின் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் ஒரு சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம்
வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்ப அந்த ராகுல் காந்தியோட ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாதேவபுரா அந்த ஒரு பகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அங்க 1 லட்சத்துக்கும் மேல ஃபேக் ஓட்டு வந்து விழுந்திருக்கு அப்படின்றத இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஓட்டிங் ஸ்கேம் அப்படின்றது 5 விதமாக நடந்திருந்தது அப்படின்னு சொன்னல. அதில் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். அதாவது ஒரு பகுதியில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு இருக்கும், ஆனால் அதே பர்சனுக்கு இன்னொரு ஏரியாலையும் ஓட்டு உரிமை இருக்கும், இன்னொரு பகுதியிலையுமே ஓட்டு உரிமை இருக்கும் அப்படின்னு ஒரு பர்சனுக்கு நிறைய இடங்கள்ல ஓட்டு போடக்கூடிய இது வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மட்டுமே இந்த ஒரு பகுதியில் 11,965 வாக்குகள் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தாண்டி ரெண்டாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபேக் ஐடி அண்ட் வந்து ஃபேக் இன்வேலிட் அட்ரஸஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடி இருக்குது, உங்களோட பேரில் ஒரு ஓட்டு ஐடி இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டு ஐடி இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கும்ல, ஒரே அட்ரஸில் 4-5 பேர் இருந்தால் அது நார்மல். ஒரு வீட்டில் 4-5 ஓட்டு இருக்காதா அப்படின்னு கேட்க முடியும். இல்லை ஒரு 10-15 ஓட்டு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஏரியாவில் ஒரே அட்ரஸில் இருக்குன்னு. 80-40 ஓட்டுகள்லாம் வந்து ஒரே அட்ரஸில் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்றத வந்து கேள்வி கேட்டு அதுக்கான ப்ரூஃபையுமே வந்து காட்டியிருக்காரு. என்னன்னா ஒரே லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இருக்காங்க, அதே மாதிரி 80 பேர் வரைக்கும் ஒரே லொக்கேஷனில் ஒரே அட்ரஸில் வந்து இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக மாறி இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்க அப்பா பேர் இருக்கு அப்படின்னா அந்த அப்பா பேர் இருக்க வேண்டிய இடத்துல சும்மா கீபோர்டில் வந்து நம்ம ரேண்டமாக டைப் பண்ணோம் அப்படின்னா HIGQ அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி பேர்களில் வந்து ஃபாதர் நேம் இருக்க வேண்டிய இடங்கள்ல இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு விஷயத்தை டைப் பண்ணால் இருக்க மாதிரி பல பேர்கள் இருக்குது. இப்படி நிறைய பேர்கள் மட்டும் இருக்கிறது இல்லாமல் ஃபேக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டு அட்ரஸ் அப்படின்னா 1 2 3 இல்லை 1 2 3 4 5 அந்த நம்பரில் தானே இருக்கும். 0 ஹவுஸ் நம்பர்லாம் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இந்த மாதிரி 0 ஹவுஸ் நம்பர் இருக்கக்கூடிய பேர்களில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஓவராலாக இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஃபேக்கான இதெல்லாம் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேலே இருக்குது அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ். அதை தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே அட்ரஸில் 80 பேர் 40 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கவுண்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,452 பேர் பல்க் அட்ரஸில் பல்க் ஓட்டர்ஸாக ஒரே அட்ரஸில் வந்து இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்வேலிட் ஃபோட்டோஸ். இப்போ ஓட்டர் ஐடியில் உங்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டான சைஸில் இருக்கணும். ஆனால் இவங்க எடுத்துருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டில் சில ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல ரொம்பவே குட்டியாக பார்க்கவே முடியாத அளவுக்கு அது ஃபோட்டோ தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பல ஃபோட்டோஸ் இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது 4,132 அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் என்னன்னா 18 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, அந்த டைமில் ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்றப்ப உங்ககிட்ட ஓட்டர் ஐடியே இல்லை அப்படின்னா இந்த ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒரு எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக வந்து ஓட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்ம் 6ஐயுமே மிஸ்யூஸ் பண்ணி ஒரு 80 வயசு பாட்டிலாம் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ஓட்டரா அப்படின்றதையுமே கொஸ்டின் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் 6ஐ மிஸ்யூஸ் பண்ணியுமே வந்து 33,692 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5 மாசத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் தான். எல்லாமே எப்படிப்பா இந்த 5 வருஷத்துல கண்டுபிடிக்கலையா, இந்த 5 வருஷத்துல இந்த வேலைகள் பார்த்தாங்களா அவங்களோட ஆட்சி காலத்துலன்னு கேட்டிங்கன்னா அந்த 5 வருஷத்துல அவங்க இந்த வேலைகள்லாம் பார்க்கல. கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. இந்த போலியான இருக்கக்கூடிய அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடிஸா இருக்கட்டும், டூப்ளிகேட் ஓட்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த 5 மாசத்துக்குள்ளதான் நடந்திருக்கு அப்படின்றதையுமே ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பிஜேபி அரசு மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா மாறி இருக்கு. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணி தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்க
எவிடன்ஸோட கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டோம். இது இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான். இது இந்த இந்தியா முழுக்க எடுத்தோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஸ்கேமா மாறும் அப்படின்றதே வந்து தெரியாத அளவுக்கு இருக்கு. இதுல எலெக்ஷன் கமிஷனுக்குமே வந்து பங்கு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அவங்களுமே பிஜேபியோட ஆட்சி பவரை வச்சு அவங்க வந்து அவங்களோட அடியில வந்து வந்துட்டாங்க. அவங்க பிஜேபிக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷனா தான் இருக்காங்க. அவங்க மேலேயே சில குற்றச்சாட்டு காங்கிரஸோட ராகுல் காந்தி வச்சிருந்தாரு. அதாவது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஒரு எலக்ட்ரானிக் டேட்டாவை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அவங்க அந்த எலக்ட்ரானிக் டேட்டாவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஆனா அதை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக் டேட்டாஸ் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்ப வெளிப்படையா வந்து காட்டுறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்றதையுமே வந்து அவங்க ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புது ரூலை கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப நம்ம ஓட் போடுறோம் இல்லையா, அந்த ஓட்டிங் போல்ல வந்து கேமராஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸை 45 நாள் மட்டும்தான் எலெக்ஷன் முடிஞ்சு 45 நாள் வரைக்கும் தான் நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்ற ஒரு புது ரூலை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்குமே காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 45 நாள் வரைக்கும் தான் அந்த ஃபுட்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா அது எந்த வகையில் வந்து நியாயமாக இருக்கும்? இப்போ எங்களுக்கு வேற 45 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கணும், ஏதாவது ஸ்கேம்ஸ் நடந்திருக்கா, ஏதாவது டூப்ளிகேட் ஓட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு எலெக்ஷன்ல 5:30 மணிக்கு மேலே பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த 5:30 மணிக்கு மேலே வந்து ஓட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள யாரும் ஓட்டர்ஸ் வர முடியாது. ஆனால் இந்த ஒரு எலெக்ஷனில் 5:30 மணிக்கு மேலே பதிவான வாக்குகள் மட்டுமே அதிகப்படியான சதவீதத்தில் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தானே ஹெல்ப் பண்ணும். இவங்க 45 நாள்லயே வந்து டெலிட் பண்ணிடுவேன்னு சொன்னால் அது எப்படி வந்து சாத்தியமாகும்? இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபேராகவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. இதை தாண்டி மிகப்பெரிய அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எந்த ஒரு திட்டங்களையுமே அனௌன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி புது திட்டங்களை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் அவங்களால பண்ண முடியாது. ஆனா இந்த பிஜேபி அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற டேட் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருது. அதனால அதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரீ பிளான்டா இந்தந்த மாசங்கள்ல இந்தந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் டைம் வந்த உடனே அது அவங்களுக்கு சாதகமா மாறிடுது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர்களோட சாதகத்துக்கு ஏற்பதான் அந்த எலெக்ஷன் டேட்டுமே அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷனும் இப்போ மத்திய ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் வந்து கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து ராகுல் காந்தி வந்து இதெல்லாம் பொய் பரப்பிட்டு இருக்காரு, இது மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள்லாம் பண்ணால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சைடில் வந்து எந்த தப்பும் நடக்கல, அவங்க நேர்மையாக தான் வந்து தேர்தலில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு ஸ்கேம் உண்மையா இருந்தது அப்படின்னா நம்ம மக்களோட பவர் அப்படின்றது இந்த ஓட் அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு அப்படின்றத நம்ம வருஷம் எவ்ரி டைம் ஓட்டிங் நடக்கும் போதுமே வந்து சொல்லிட்டு இருப்போம். ஆட்சி மாறணும், நல்ல ஆட்சியாளர்கள் நம்மளை ஆளணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே பவர் அந்த ஓட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப அந்த போடக்கூடிய ஓட்லையுமே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நம்மளை ஆட்சி அமைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எல்லா மக்களுக்கும் வந்திருக்கும். நீங்க ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு ஸ்கேம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.